children, welcome back to the English class. In last video we have seen how Dragon Dictate changes the life of Alicia and how Kim helps her to recover her inability. Now we are going to see the life of David. There are many different types of technology that can help a young disabled person become independent. For example, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. They don't need to press a button or anything. ஓகே, இப்போது ட்ராகன் டிக்டேட் வந்து ஆலிஷாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்கு. ஸோ ஆலிஷாவால் டைப் பண்ண முடியலனாலும் ட்ராகன் டிக்டேட் வந்து அவளுக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் யாராலையுமே ரொம்பவே மூவ் பண்ண முடியல, உடம்பை மூவே பண்ண முடியல அப்படின்னா இந்த ட்ராகன் டிக்டேட் வந்து அவங்களுக்கு இப்போ யாராலையுமே வந்து ஃபிசிக்கலாக மூவ் பண்ணவே முடியல அப்படின்னா கூட அவங்களுடைய கண் பார்வையை வச்சு கூட டெக்னாலஜியை பயன்படுத்தலாம், எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், தட் மீன்ஸ் வென் தே ஆர் ரீடிங் தே கேன் மூவ் ஃப்ரம் பேஜ் டு பேஜ் யூஸிங் த பியூப்பிள்ஸ் ஆஃப் தேர் ஐஸ். சப்போஸ் இப்போ அவங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கையெல்லாம் அசைக்க முடியல அவங்களுக்கு, ஆனால் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேஜை எப்படி திருப்பலான்னா கண்ணுடைய அந்த கருவிழி இருக்குது பார்த்தீங்களா, அதை மூவ் பண்ணாலே பேஜ் தானாக மூவ் ஆகும். அந்தளவுக்கு டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருக்கு. அவங்க அந்த பட்டன்லாம் அழுத்தணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுடைய கண்ணுடைய மூமெண்ட்டு, அந்த பியூப்பிள்னு சொல்லுவாங்க கருவிழி, அதை மூவ் பண்ணாலே அவங்களால படிக்க முடியும். Just one person, Kim, works with all 42 students here at my school and helps us use technology in different ways. She is amazing. I don't know what we would do without her. We'd lose out on so many opportunities. Okay, கிம்ங்கிறது ஒரு லேடி. ஓகே, நான் லாஸ்ட் வீடியோவில் ஜென்னு சொல்லியிருப்பேன், சாரி, ஷீ இஸ் அ லேடி. ஸோ இந்த கிம் அவங்களுடைய ஹெல்ப்பால் ஆலிஷாவோட ஸ்கூலில் 42 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே டெக்னாலஜி பயன்படுத்த முடியாது. இப்போ ஆலிஷாக்கு வந்து ட்ராகன் டிக்டேட் பயன்படுத்தினாங்க, ஏன்னா அவளால் டைப் பண்ண முடியாது. அப்போது ஃபிசிக்கலி சேலஞ்சுடுன்னா எல்லாருக்கும் ஒரே நோயோ இல்லை ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இனபிலிட்டி, டிசபிலிட்டி இருக்கும், சரியா? ஸோ யார் யாருக்கெல்லாம் எந்த விதமாக டெக்னாலஜி பயன்படுத்த முடியுமோ அந்த விதமாக கிம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு மீ. ஸோ ஆலிஷாக்கு அந்த உலகமே அந்த ட்ராகன் டிக்டேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவிடோட லைஃப் பார்க்கலாம். 21 years old David says, technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. So 21 years old David, 21 இயர்ஸ் ஆகுது அந்த பையனுக்கு. ஸோ அவனுக்கும் டெக்னாலஜி ரொம்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. ஸோ அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் டேவிட். டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் எனபிள்ஸ் மீ டு கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்ட் விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம். ஸோ டெக்னாலஜியால் தான் அவனால் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. கம்யூனிகேஷன்னா பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது, நம்மளோட ஜாடைகள், கண் ஜாடை, நம்ம வந்து கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாடி கெஸ்டர்ஸ், சைகைன்னு சொல்லுவாங்க தமிழில், கையாட்டுறது, இதெல்லாம் புருவத்தை தூக்குறது, இதெல்லாமே வந்து ஒரு வகையான கம்யூனிகேஷன் தான், சரியா? எல்லாத்துக்குமே சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இவனுக்கு இந்த டெக்னாலஜி தான் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அவன் யாரையுமே சார்ந்து இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி அவனுக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் ஃபிசிக்கலி கேஜ்டு. உடல் அளவில் அவங்க வந்து கைதாகி இருந்தாலும்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியலனாலும் டெக்னாலஜியை பயன்படுத்தி அவனால் இண்டிபெண்ட்டாக யாரையும் நம்பாமல் சாராமல் இருக்க முடியுது, ஃப்ரீடமாக இருக்க முடியுது. ஸோ டேவிடோட லைஃப் என்ன, டேவிடுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாமா? ஃபார் verbal communication, David uses liberator communication device which he controls with his eye movement. இதுவும் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ டேவிட் என்ன டிவைஸை யூஸ் பண்ணுறான், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஸோ verbal communication, பேசுறதுக்கு ஆலிஷாவாலவாது பேச முடியும், டைப் பண்ண தான் முடியாது, சரியா? ஆனால் டேவிடால் பேசவும் முடியாது. ஸோ அவன் பேசுகிறதுக்காக அவன் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறான், லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள் பக்கத்தில், இதுதான் வந்து லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ், சரியா? விச் ஹீ கண்ட்ரோல்ஸ் வித் இஸ் ஐ மூமெண்ட். அவனால் உடம்பை அசைக்கவே முடியாது, அதனால்
அவன் என்ன பண்ணுறான், அந்த டிவைஸ் அப்புறம் எப்படி பயன்படுத்துகிறான், எப்படி செயல்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஐ மூமெண்ட், அவனுடைய கருவிழியை மூவ் பண்ணுறது மூலயமா அதை செயல்படுத்துகிறான். இட் ஹேஸ் அ ப்ளூடூத் அடாப்டர், ஸோ இட்ஸ் லெட் ஹிம் யூஸ் எனி பிசி ஆர் மேக் பை சென்டிங் கமெண்ட்ஸ் த்ரூ த லிபரேட்டர். ஸோ அதில் ஒரு ப்ளூடூத் அடாப்டர் இருக்குது அந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸில். அதனால் அவன் கம்ப்யூட்டரில் என்ன பார்க்கணுன்னாலும் அவனுடைய லேப்டாப்பில் அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன யார்கிட்ட பேசணுன்னாலும் சரி, என்ன படிக்கணும்னு நினச்சாலும் எல்லாத்தையுமே அவன் அந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலயமா செய்கிறான். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான், தன்னுடைய ஐ மூமெண்ட், பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, கருவிழி, அதோடைய மூமெண்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறான். இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் when I learned to use it. It took me a couple of weeks. Communicating with people was very difficult before. So இவன் டேவிட் சொல்கிறான் பாருங்கள், இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் கற்றுக்கிறதுக்கு 2 வாரம் ஆச்சு. எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும் இல்லையா? ப்ராக்டிஸ் மேக் இட் த மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கு கண்ணால் வந்து ஒரு விஷயத்தை மூவ் பண்ணு. நம்மலாம் வந்து புதுசாக ஃபோன் வாங்கினாலே அதில் உள்ள என்ன செட்டிங்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஒரு நாள் உட்காந்து நம்ம அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும், கையால் மூவ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது வெறும் கண்ணை மட்டும்தான் அசைக்க முடியும் அவனால், வேறு எதையுமே அசைக்க முடியாது, பேசவும் முடியாது, கைகால் அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலி டிசபிள் கண்டிஷனில் இருக்கிற டேவிட் அவனோட விடாமுயற்சி பாருங்களேன். அதுக்காக சோர்ந்து போகல. அவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது கற்றுக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசணும், மனசில் நினைக்கிறத பேசணுன்றதுக்காக 2 வாரத்தில் இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இப்போது மக்கள்கிட்ட அவன் நல்லா பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி அவனால் தான் மனசில் நினச்சதை மற்றவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாமல் முடியாமல் இருந்துச்சு. ஆனால் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்ததுக்கப்புறம் தான் நினச்சதை எல்லாருக்கிட்டையும் அவன் கம்யூனிகேட் பண்ணுறான். என்ன பேசுகிறானா? இல்லை, அவனுக்கு பதிலாக இந்த டிவைஸ் தான் பேசும். சரியா? he has an ACTIV controller also in the hardest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. ஸோ அந்த அவனோட சேர் பார்த்தீங்கன்னா வீல் சேர்னு சொல்ல முடியாது, அதுவும் ஃபுல்லாக டெக்னாலஜி பேஸ் பண்ணி சேர் தான். நீங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து பேரலிசிஸ் இருக்கும், முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. அவரால் நடக்க முடியாது, பேச முடியாது. ஸோ எல்லாமே அவரோட சேரில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பார். யாருக்காவது வேணும்னா கூட நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவிலேருந்து சொல்லணும்னா தோழா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ அவரை வந்து பார்த்துக்க வருவார். அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒரு பர்சன் இருப்பார். அவருக்கு வந்து நடக்கவே முடியாது, கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது இல்லையா? அவருடைய பட்டன், அவர் என்ன யாராவது கூப்பிடணும் அப்படின்னா அவர் பேசுவார், ஆனால் அவரால் நடக்க முடியல. சப்போஸ் ஏதாவது அவருக்கு தேவைன்னா அவர் ஒரு பட்டன் தான் அழுத்துவார் இல்லையா? எல்லாமே அந்த சேர்லேயே இருக்கும் இல்லை? அதே மாதிரி தான் நம்ம டேவிடால் பேசவும் முடியாது. சரியா? அவனுக்கு பேசவும் முடியாது. அவனுக்கு தேவையான எல்லாமே அவனோட சேர்லேயும் இருக்குது. ஸோ அவனோட சேரில் பார்த்தீங்கன்னா அந்த டிவியை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே, மியூசிக் பிளேயர்ஸ் எல்லா பட்டனுமே அவனோட சேர்லேயே இருக்குது. டேவிட் வாஸ் பார்ன் வித் ஏத்தாய்ட் செரிப்ரல் பால்சி அண்ட் அட்டெண்ட்ஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஸோ டேவிடுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் செரிப்ரல் பால்சி தான், ஆனால் ஏத்தாய்ட் செரிப்ரல் பால்சி. நம்ம ஆலிஷாவுக்கு வந்து வெறும் செரிப்ரல் பாலசி, மூளை முடக்குவாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவனால் டைப் பண்ண தான் முடியாது, கொஞ்சம் உடம்புலாம் செயல் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவனுக்கு இருக்கிறது ஏத்தாய்டு அப்படின்றனால முழுசாக அவனுக்கு கண்ணை தவிர வேறு எதுவுமே வந்து பயன்படுத்த முடியாது, செயல்படுத்த முடியாது. அதுக்காக நாலேஜ் இல்லை, திங்க் பண்ண முடியாதுலாம் சொல்ல. இவங்கெல்லாம் நம்மளை நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை விட இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கிறவங்க தான் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, ரொம்ப வந்து கூர்மையான அறிவு இருக்கும் அவங்களுக்கு. சரியா? ஸோ டேவிட் அவனுக்கு என்ன இருக்குது, ஏத்தாய்ட் செரிப்ரல் பால்சி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜில் தான் அவன் படிக்கிறான். he has been using a high-tech communication aid since he was 8 years old and he has been interested in AAC and technology ever since. ஸோ இவன் எல்லாமே அவன் பயன்படுத்துறது எல்லாமே ஹைடெக் டெக்னாலஜி தான். ஏன்னா வந்து அவனால் சாதாரணமாகவே எந்த வேலையுமே செய்ய முடியாது. பசிக்குதா, தூக்கம் வருதா, எதுவும் யார்கிட்டையுமே சொல்லவும் முடியாது இல்லையா? வெறும் கண்ணை மட்டும்தான் அசைக்க முடியும். அதனால் அவள் வாழறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைடெக் டெக்னாலஜி தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஏஏசி. இந்த ஏஏசி என்னென்னா
முற்றிலும் யாருக்கு இது பயன்படும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு தான் இந்த ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். நார்மலாக பேச முடியலன்னா வேறு எந்த விதமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஏஏசி. இதுவும் ஒரு டிவைஸ் தான், சரியா? இப்போ ஆலிஷாவோட லைஃப்பை விட டேவிடோட லைஃப்பில் தான் நிறைய டெக்னாலஜி பயன்படுத்துது. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system, which took lots of navigation and required a lot of effort combined with switching. So AAC வந்து first of all liberated communication device கண்ணு மூமெண்ட்டை வச்சு பயன்படுத்துறதுக்கே அவனுக்கு பழகிறதுக்கே 2 weeks ஆச்சு. இந்த ஏஏசி வந்து அவன் தலைக்கு பின்னாடி அந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா, சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த தலைக்கு பின்னாடி தான் பட்டன் இருக்கும். அதை வந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலே சில நேரங்களில் நம்ம பட்டன்லாம் நம்ம கண்ணுக்கு ஒழுங்காக தெரியாது, தப்பாக அழுத்திடுவோம். இவனுக்கு தலைக்கு பின்னாடி அந்த பட்டன் இருக்குது, அதாவது சேரில் இருக்குது. ஸோ அவன் இப்படி சாஞ்சிட்டு தான் அவனால் என்ன பண்ண முடியும், லைட்டாக தான் அவனால் மூவ் பண்ண முடியும், சரியா? அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஏஏசி டிவைஸை கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்கிறதுக்கே நிறைய சர்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணணும், தலையை பயன்படுத்தி எப்படிலாம் அதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதே அவனுக்கு நிறையா நாளாச்சு கற்றுக்கிறதுக்கு, சரியா? He now uses ECO2 with ECO point, making his selection with a foot switch once he has fixed his gaze on the icon that is required. இப்போ என்ன பயன்படுத்துகிறான், அந்த ஏஏசிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலைக்கு பின்னாடி இருக்கனால பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கனால ECO2 with ECO point அது ஒரு டிவைஸ் தான். இது வந்து அவன் காலுக்கு கீழே, கால் அசைக்க முடியாது, ஆனால் லைட்டாக வந்து ஃபிங்கரெல்லாம் அசைக்க முடியும், சரியா? அந்த காலுக்கு கீழே வந்து இந்த ஸ்விட்ச் வைக்கிறாங்க. ஹி ஹேஸ் அ ஸ்மாலர் கம்யூனிகேஷன் எய்ட். இட் ஹேஸ் பீன் மவுண்டட் ஆன் ஹிஸ் வாக்கர். ஸோ அவனுக்கு கம்யூனிகேஷன் எய்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆர்ம் சேர் மாதிரி உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் கை பக்கத்துலேயே என்ன இருக்குது, அந்த கம்யூனிகேஷன் டிவைஸும் ஒன்று இருக்குது. It is essential that much of his spare time is spent in the performing arts. David is also a keen sportsman. ஸோ டேவிடால் என்ன பண்ண முடியுதுன்னா ஸ்போர்ட்ஸு விளையாட முடியுது, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இவன். அதே சமயத்தில் ரெகுலரி பிளேயிங் ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டே இருப்பான். பொக்கியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால் இதெல்லாம் அவன் அடிக்கடி விளையாடுறது. எழுந்திரிச்சு போய் விளையாடணும்னு அவசியம் இல்லை, சரியா? இப்போது அதை டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, அந்த கேமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட் நம்ம கையில் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பேட்டை மட்டும் அசைச்சா போதும், அங்கே டிவி ஸ்க்ரீனில் பால் எல்லாம் மூவ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி டேவிட் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறேன். நடந்து போய் நீங்கள் வந்து லிட்ரலாக நினைக்காதீங்க, நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரிலாம் ஓடி ஆடிலாம் இல்லை, டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எப்படிலாம் விளையாட முடியுமோ அவன் விளையாடுறான். ஹீ இஸ் அ ஸ்போர்ட்ஸ் லீடர் அண்ட் யூசஸ் இஸ் ECO2 லிங்க் டு அன் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டு டீச் PE லெசன்ஸ். ஓகே, ஸோ இவன் என்ன பண்ணுறான், இவனை மாதிரி இருக்கிற மற்ற ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு இவன் ஸ்போர்ட்ஸ் லீடராக இருந்து எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரான். எதை யூஸ் பண்ணி இவன் விளையாடுறான், ECO2 அப்படிங்கிற டிவைஸை யூஸ் பண்ணி விளையாடுறான். ஸோ டேவிடோட லைஃப்பில் எத்தனை டெக்னாலஜி இருக்குன்றது பார்த்துக்கோங்க. David has 144 icons on the screen that he uses with echo point eye gaze. ஸோ டேவிட் என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த லிபரேட்டட் கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதில் 144 ஐக்கன்ஸ் இருக்குது. ஐக்கன்ஸ் மீன்ஸ் பட்டன் சிம்பிள்ஸ், சரியா? அதை என்ன பண்ணுறான், தன்னுடைய ஐ கேஸ்னால் என்னது, ஐ மூமெண்ட்டால் பயன்படுத்துகிறான். When David first tried this access method, his response was, I like it. It makes me faster. When can I have one? ஸோ என்ன பண்ணுறான் டேவிட், இதை பயன்படுத்த அவன் என்ன சொல்கிறான், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன், எனக்கு இன்னொரு விஷயம் கிடைக்குமா, அதாவது ஒரு ஒர்க்கை முடிச்ச உடனே இன்னொரு வேலையை நான் செய்யட்டுமா அப்படிங்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக என்னால் வேலை செய்ய முடியுது அப்படின்னு டேவிட் சொல்கிறான். நம்மளாம் ஒரு ஒர்க்கை கொடுத்தோன்னா ஒரு நாள் செஞ்சோன்னா அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துருவோம், செய்ய மாட்டோம். ஆனால் டேவிட் அப்படி கிடையாது, டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்ய அவனுக்கு ஆர்வம் அதிகமாகுது. இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து ஃபிசிக்கலாக தான் ப்ராப்ளம் இருக்குமே தவிர ஸ்பிரிட், அந்த உள்ளே இருக்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சேலஞ்சை ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்குவாங்க, அதே மாதிரி கரெக்டாக முடிச்சிருவாங்க, அந்த வேலையை இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க நம்மளை விட. Now David uses his ECO2 and echo point to access the curriculum, study for his GCSE, order food and communicate while he is in restaurants and argue with his brother. You name it, David can communicate it. ஓகே, இப்போ நம்ம டேவிட் என்ன பண்ணுறான்னா, இந்த ஏஏசி வந்து அவனால் பயன்படுத்த முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தனால தான் இந்த ECO அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்துகிறான். இதை பயன்படுத்தி அவனால் மேக்ஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா ஆலிஷா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒன்று பண்ணா இல்லையா, GCSE
அந்த மாதிரி இவனும் வந்து மேக்ஸில் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிக்கிறான். அதே சமயத்தில் எங்கேயாவது வெளியே போனாலும் ஃபுட் ஆர்டர் பண்ணுறான். ரெஸ்டாரண்ட்டில் அவனால் பேச முடியுது. தன்னுடைய பிரதர் கூட ஆர்கியூ பண்ண முடியுது. இந்த மாதிரிலாம் டேவிட் கம்யூனிகேட் பண்ணுறான். ஸோ வாயால் கம்யூனிகேட் பண்ணல, நம்மளை மாதிரி நார்மலாக பேசலை. அந்த ECO2 அண்ட் ECO பாயிண்ட்டை வச்சு அவன் டெக்னாலஜியை பயன்படுத்தி கண்ணுடைய அசைவால் அவன் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான். சரியா? அவன் நினைக்கிறத அது வந்து பேசும் நம்மக்கிட்ட. ஓகேவா? David will now use his echo 2 to speak in complete sentence with correct syntax. இப்போல்லாம் என்ன பண்ணுறான், டேவிட் பயன்படுத்தி அந்த ECOவை வச்சு கரெக்டாக ஒரு சென்டென்ஸே பேச ஆரம்பிக்கிறான். முழுமையாக நமக்கே வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வார்த்தைகள் வராது. தூய தமிழ் பேச சொன்னாங்கன்னா வராது. அதே மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச சொன்னாங்கன்னா வேர்ட்ஸ் நமக்கு வராது. தெரியும், ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன வேர்ட்ஸ் பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் டேவிட் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனால் சின்டாக்ஸ் அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ப்ராப்பராக சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும். சரியா? சென்டென்ஸ் பேட்டர்ன் நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்லாம் கரெக்டாக சீக்வென்ஸாக வரணும். ஸோ அதே மாதிரி இப்போ டேவிடால் கரெக்டாக சென்டென்ஸ் பேச முடியுது, தப்பு இல்லாமல் பேச முடியுது. இட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் the number of words he uses meaningfully and common socially using the language of his peers, thereby becoming a confident and competent communicator. இவங்களுக்கு வந்துலாம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கே வேர்ட்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். கையெல்லாம் அசைச்சாங்கன்னா கிளாப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ டேவிடால் அவனுடைய ஃபீல்டில் அவனை மாதிரி இருக்கிறவங்க கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. இவன் எல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கான். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டியாக அவன் இருக்கான். David has recently been working on idioms with his SLT, his latest being Mom has got a lot on her plate. ஸோ இப்போ டேவிட் என்ன பண்ணுறான்னா, நார்மலாக சென்டென்ஸ்லாம் நல்லா பேச பழகினதுக்கப்புறம், பேச மீன்ஸ் மற்றவங்கக்கிட்ட அந்த டிவைஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கப்புறம் இடியம்ஸை வந்து எப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கற்றுக்குறான். இடியம்ஸை ரொம்ப கஷ்டம், நம்ம வீடியோலேயே பார்த்துருப்போம். டைரெக்டாக ஒரு மீனிங் கொடுக்கும், இன்டெரக்டாக இன்னொரு மீனிங் கொடுக்கும். இங்கே பாருங்களேன், இதுவும் ஒரு இடியம் தான். மம் ஹேஸ் காட் அ லாட் இன் ஹர் பிளேட். அம்மா தட்டில் நிறைய கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறோம் இல்லையா? அதுதான் என்னது, இந்த இடியமோட மீனிங். ஸோ டேவிட் என்ன பண்ணுறான், விளையாடுறான், படிக்க ஆரம்பிக்கிறான், மற்றவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருந்து அவங்களையும் என்கரேஜ் பண்ணுறான். மோட்டிவேஷனல் கம்யூனிகேட்டர், ஸ்பீக்கராகவும் இருக்கான். சரி, இது எல்லாமே அவன் வாய் வார்த்தைகளில் பண்ணலை, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுறான். அவன் கண்ணால் பார்த்த உடனே இவன் நினைக்கிறத அந்த டிவைஸ் சொல்லும். David is also an advocate to other students who use AAC and shows them how easy it is to communicate using the AAC method. ஸோ இப்போ அவன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த AACயை கற்றுக்கிட்டானோ, அந்த டிவைஸை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டானோ, அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் அவன் என்ன பண்ணுறான், எப்படிலாம் பயன்படுத்தணுங்கிறதையும் சொல்லித்தரான். ஸோ நம்மலாம் பாருங்கள், நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டோம். கற்றுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப சோம்பேறித்தனப்படுவோம். அப்படியே தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டோம். ஆனால் டேவிட் அப்படி கிடையாது. அவன் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை மற்றவங்களுக்கும் பயன்படுற அளவுக்கு அவனை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறான். He controls his PlayStation with பெஸ்போக். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர். சரியா? ப்ளே ஸ்டேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னா அது ஒரு டிவைஸ் தான். bespoke switch system drives his electric wheelchair with head switches and uses echo point eye gaze system to communicate, access the computer to check on how the Chelsea football team is doing and send and receive text messages. ஓகே, இப்போ bespoke switch system அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் அவனுடைய ப்ளே ஸ்டேஷன் அவன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். ப்ளே ஸ்டேஷனை வந்து அவன் எப்படி பயன்படுத்துகிறான்னா bespoke switch system அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வச்சு தான் பண்ணுறான். அதில் அதுவும் என்னது, எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த ECO இருக்கு இல்லையா, கண்ணால் அந்த கண்ட்ரோல் பண்ணுறது, அது கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவன் இப்படி என்ன பண்ணுறான்னா அந்த bespoke switch-ஐ வந்து வச்சு இவன் என்ன பண்ணுறான், ஃபுட்பால் மேட்ச்லாம் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்குறான், அதுக்கு கமெண்ட்டும் கொடுக்குறான், அதுக்கு வர மெசேஜையும் அவன் படித்து தெரிஞ்சுக்கிறான். when he is at home he also plays MP3 on his Echo 2 from morning till night. அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், MP3 சாங்ஸும் கேட்குறான். அதுவும் எப்படி, அந்த ECO2 இருக்குல்ல, கனெக்ட் ஆகிருக்குல்ல, எல்லாமே இவன் பண்ணுறது எல்லாமே கையாலேயோ வாயாலேயோ கிடையாது, எல்லாமே அந்த கண்ணுடைய அசைவால் தான் பண்ணுறான். சரியா? David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the Remix drama group.
ஓகே. இப்போ ஒலிம்பிக் ஓப்பனிங் சீன்லலாம் பார்த்தீங்க எடுத்தோடனே ஒலிம்பிக் வச்சிட மாட்டாங்க. கொஞ்சம் பிளேயர்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கல்ச்சுரல்ஸ் வைப்பாங்க, ப்ரோக்ராம் வைப்பாங்க. அந்த மாதிரி பிரேசிலுக்கு போய் ஒலிம்பிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா, ரீமிக்ஸ் ட்ராமா அப்படின்ற ஒரு ட்ராமா குரூப்பில் போய் என்ன பண்ணுறான், அதை தொடங்கி வைக்கிறான். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து டேவிடுடைய லைஃப். புரியுதா? ஆலிஷா வந்து வெறும் டிராகன் டிக்டேட்டை மட்டும் பயன்படுத்தி டைப் பண்ணுறா. டேவிட் அப்படி கிடையாது. டேவிடால் கண்ணை மட்டும் தான் அசைக்க முடியும், இப்போ பேச முடியாது, எழுந்திருக்க முடியாது. அதனால் அவன் வாழ்க்கையில் படிக்கிறதுக்கு, மற்றவங்கக்கிட்ட பேசுறதுக்கு, விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் பயன்படுத்துகிறான். அதில் 144 ஐக்கன்ஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்குது? ஏஏசி, அது வந்து பேசுறதுக்கு, மற்றவங்கக்கிட்ட பேசுறதுக்கு. அதே மாதிரி ECO2 வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு. அது மாதிரி ப்ளே ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பீஸ்போக் ஸ்விட்ச் அதை யூஸ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி பல டிவைஸை யூஸ் பண்ணி தான் டேவிடோட வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்குது. டேவிடோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. பெரிய லாஸ்ட்டே ஒரு ஆக்டர் இறந்து போயிருப்பார் இல்லையா? ஸோ ஏன் எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, கை கால்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மனசில் என்ன இல்லை, அந்த வலிமை இல்லை, கோழைத்தனமாக இருந்துடுறாங்க. ஸோ எதுக்குமே வந்து நெகட்டிவான விஷயங்கள் வந்து பதிலாகாது. பாசிட்டிவாக இருந்தீங்க, லைஃப்பும் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம நார்மலாக நமக்கு கையில் அடிபட்டுடுச்சு, ஒரு போன் ஃப்ராக்சர் அப்படின்னாலே 6 மாதத்துக்கு நடக்க முடியாதுன்னு நினச்சாலே நம்மளால் ஒரு வருஷம் நடக்க முடியாத அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஐயோ அவ்வளோதான் நினச்சி ஃபீல் பண்ணுவோம். அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய தாட்ஸுக்கு ரொம்ப பவர் இருக்குது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். சரியா? நீங்கள் டேவிடோட லைஃப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கண்ணு மட்டும் தான் அசைக்க முடியும். ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறது வேஸ்ட்டுன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவனால் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி அவன் நடந்துக்கிறான், பார்த்தீங்களா? ஸோ அதுதான் லைஃப். நீங்கள் எப்போவுமே இதுதான், அந்த லைஃப் எப்படி வாழணுன்றது தான் உங்களுக்கு இங்கிலீஷில் நிறையா சொல்கிறாங்க. ஒவ்வொரு லெசன்லேயும் ஒரு மாரல் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வளரும்போதும் சரி, நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். அப்போல்லாம் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸ் எதையுமே வளர்த்துக்காதீங்க. சரியா? பாசிட்டிவாக இருங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. சரியா? ஸோ இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளோட லைஃப்லேயே டெக்னாலஜி இவ்வளோ பயன்படுது அப்படின்னா, நார்மல் பர்சன் நம்மளோட லைஃப்பில் எப்படி பயன்படும், நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இந்த லெசனில். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.